Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து moment of a force. So இந்த டாபிக் தெரியணும்னா நம்ம previous classல rotating effect of force னு ஒரு டாபிக் பார்த்தோம். அத வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேவா? சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். So moment of force னா rotating or turning effect of a force about a fixed point or fixed axis. So ஒரு fixed pointல அதாவது ஒரு fixed axisல நமக்கு force produce பண்ற turning effect தான் moment of a force னு சொல்லுவோம். So எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அந்த rotating effect of force டாபிக்ல ஒரு fixed edgeல நம்ம கொடுக்கிற force வந்து அந்த டோர்ல என்ன கொடுக்குது? ஒரு turning effect கொடுக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஸ்க்ரூ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? அந்த ஸ்க்ரூக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ்டா வச்சு அந்த ஸ்க்ரூ வந்து எனக்கு ஒரு டர்னிங் எஃபெக்ட் கொடுக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அது தெரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். சோ ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ்ல அல்லது ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல எனக்கு நடக்கிற டர்னிங் எஃபெக்ட் நான் என்ன சொல்லுவேன்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, சோ இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன அப்படின்னா டார்க். ஓகே, டார்க் இது ஒரு நியூ வேர்ட் நீங்க கேள்விப்படுவீங்க. So இது nothing but just same as that of moment of force. சரியா? So இந்த டார்க் வேல்யூவை நான் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது நான் டர்னிங் ரேட்டை வந்து என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். சோ அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கிறோம். அந்த ஸ்க்ரூ என்ன பண்ணுது? ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணுது. நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது டர்ன் பண்ணுது. சரியா? ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சு டர்ன் பண்ணுது. இப்போ இதை நான் வந்து வெறும் கையால நான் வந்து டர்ன் பண்ணி பார்க்கறேன்னு வைங்களேன். சோ என்ன ஆகும்? இதனுடைய ரேடியஸ் பாருங்க, ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்ப நான் கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்ம அந்த எக்ஸாம்பிள் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஃபிக்ஸ்ட் எட்ஜ்ல இருந்து எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் தள்ளி போறேனோ எனக்கு என்ன ஆகுது? ஃபோர்ஸ் வந்து நான் லெஸ்ஸா அப்ளை பண்ணா போதும், ஈஸியா டோரை வந்து என்னால ஓபன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ இங்க வந்து பாருங்க ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ரொம்ப கம்மி. சோ ரேடியஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. அப்ப நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதிகமான ஃபோர்ஸ் நான் இந்த இடத்துக்கு கொடுக்கணும். சோ அப்படியே கொடுத்தா கூட என்னால டர்ன் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, சோ இத நான் ஈஸியா டர்ன் பண்ணனும். நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றேன்? ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்றேன். ஓகே, சோ இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னு பாருங்க. இதனுடைய ரேடியஸ் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நான் அப்ளை பண்ண போற ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ ரேடியஸ் வந்து எனக்கு இப்போ ஃபோர்ஸ் நான் இங்க கொடுக்கறேன். ஓகே, இந்த ஸ்பேனர் வந்து நான் இப்படி மூவ் பண்ண போறேன். சோ இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஓகே, சோ எனக்கு என்ன ஆகுது? இந்த ரேடியஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருது. அப்போ நான் கொஞ்சமா லெஸ் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், என்னால ஈஸியா அந்த ஸ்க்ரூவை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். புரியுதா? ரீசன் புரியுதா உங்களுக்கு? சோ இப்போ இந்த வேல்யூஸ் இந்த நான் ரொட்டேட் பண்றேன் இல்லையா, இந்த டர்னிங் எஃபெக்ட் நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன். அந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல நான் கொடுக்கிற ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு வந்து டர்ன் பண்ணுது, அந்த எஃபெக்ட் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். சோ அதுதான் என்னது? டார்க். ஓகே, சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு இது தேவை. என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ். நான் என்னோட ஹேண்ட வச்சு இந்த ஸ்பேனருக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறேன் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எனக்கு தேவை. ஓகே, சோ தட் ஃபோர்ஸ் ஐ நீட். சோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். இன்னொன்னு என்ன தேவை அப்படின்னா, I need the perpendicular distance between the fixed edge and the line of action of force கொடுத்திருப்பாங்க. ஓகே, அப்படின்னா சோ எது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்னா இந்த ஃபிக்ஸ்ட் எட்ஜ் இருக்கு இல்லையா, சோ இதுக்கும் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சோ அது என்ன? இங்க நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறேன். இந்த ஃபோர்ஸ் எனக்கு எப்படி ஆக்ட் பண்ணும்? சோ இப்படி நான் இத வந்து அப்ளை பண்றேன் இல்லையா? சோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? It is like this. The force line of action எப்படி இருக்கும்? ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, சோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை. ஓகே, சோ ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்க்கும், ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்னா என்னன்னு தெரியும். ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்க்கும் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் பாத்தீங்களா? சோ ஃபோர்ஸ் வேல்யூ நம்ம தனியா எழுதிட்டோம். ஆனா அந்த ஃபோர்ஸ் உடைய அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் எனக்கு தேவை. சோ அதுக்கும் இதுக்கு நான் வரையற ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா அததான் நான் இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். Okay, so force into perpendicular distance between, இது வந்து perpendicular, நான் ஷார்ட் எழுதிருக்கேன். perpendicular distance between the fixed point and the line of action of force. சரியா? line of action of force னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? So next இது வந்து ஃபார்முலா. நீங்க இத தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு சம்ல அல்லது ப்ராப்ளம்ஸ்ல கேக்கும்போது நம்ம இத வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, so torque is equal to force into perpendicular distance between the fixed point and
action of force. சரியா? இத வந்து நான் வந்து ஒரு சிம்பிள்ல எழுதுறேன். ஓகே. சோ அதுக்கு டார்க் உடைய சிம்பிள் என்னன்னா இப்படி போடுங்க. சரியா? சோ இது பேரு tau. ஓகே. சோ tau is equal to force நம்ம என்ன எழுதிக்கலாம்? F ன்னு எழுதிக்கலாமா ஷார்ட்டா? into இந்த perpendicular distance நான் distance னு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கிறேன். ஓகே. So tau is equal to force into distance. Okay, நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு இத நம்ம அப்ளை பண்ணலாம். Okay, and then we have to find the unit. நம்ம எல்லாத்துக்கும் என்னது ஒரு யூனிட் எழுதுவோம் இல்லையா, அதுக்கான யூனிட்ஸ் நம்ம எழுதணும். சோ நான் இந்த டார்க் அல்லது டவுக்குள்ள யூனிட் நான் எழுதணும்னா எது எனக்கு தெரிஞ்சா போதும், இது ரெண்டுக்குள்ள யூனிட் தெரிஞ்சா போதும். சோ ஃபோர்ஸ் உடைய யூனிட் என்னன்னு தெரியும். SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது? நியூட்டன். ஓகே. சோ இதனுடைய யூனிட் வந்து நியூட்டன். டிஸ்டன்ஸ் குள்ள யூனிட் என்னது? மீட்டர். சோ அவனுக்கு ஈஸியா எழுதிடலாம். சோ the unit of torque is nothing but Newton meter. ஓகே. சோ யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர். நீங்க இதுல வந்து ஸ்மால் n போடக்கூடாது. ஓகே. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நீ எழுதும்போது இந்த கேபிட்டல் n தான் யூஸ் பண்ணணும். சரி, அது ஒரு ரூல். அத நீங்க வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. ஓகே. சோ இது வந்து வெக்டர் குவாண்டிட்டியா இல்ல ஸ்கேலார் குவாண்டிட்டியா? சோ கண்டிப்பா என்னதான் இருக்கும்? வெக்டர் குவாண்டிட்டியா இருக்கும். ஏன்னா ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இட் ஹாஸ் த மேக்னிட்யூட். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. ஓகே. அண்ட் டைரக்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரூவை வைண்ட் பண்ணனும்னா ஒரு டைரக்ஷன் கொடுப்பேன், அன்வைண்ட் பண்ணனும்னா ஒரு டைரக்ஷன் கொடுப்பேன் இல்லையா? சோ இட் ஹாஸ் டைரக்ஷன். சோ மேக்னிட்யூட் இருக்கு, எனக்கு டைரக்ஷன் இருக்கறனால I can say this as the vector quantity. Okay? So it is vector quantity. So that's all about the moment of force. Okay. So couple. So couple na two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points. அப்படினா இல்ல உங்களுக்கு இதுலயே புரியுது இல்லையா? ரெண்டு equal forces. We are considering the two equal forces and it should be in opposite direction. Okay? So and parallel இருக்கணும். இது நம்ம எப்படி பண்ணலாம்? So ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. So opposite directionல இருக்கணும் ரெண்டு force, but it should be equal. So நான் equal force எடுத்திருக்கேன், but it is in opposite direction. இப்படி இருந்துச்சுனா இத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? சோ இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாமா? சோ இதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோம்னா சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நான் வந்து மைனஸ் பண்ணுவேன். சோ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலிபிரியமா இருக்கும். சோ இட் இஸ் பேலன்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ அதே தான் நம்ம இங்கே படிக்கிறோம். two equal and unlike parallel forceன்னு கிடையாது. இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படினா is applied simultaneously at two distinct points. So ரெண்டு different pointல ஆக்ட் பண்ணுது. Okay, so how I can draw this diagram then? So this is object. So the two forces will be in unlike position, that means in opposite, but it is equal. So I can draw this is equal but in opposite direction. Okay, but என்ன difference? At two distinct points. எனக்கு ரெண்டு distinct points, ரெண்டு different pointsல ஆக்ட் பண்ணுது. Okay, so அப்ப நான் இத வந்து இதுக்கு நினைக்க கூடாது. Okay, so இங்க என்ன பார்த்தோம்? The two forces are acting in the same line of action. உங்க புக்ல நீங்க டேபுலர் காலம்ல பாத்தீங்கன்னா தெரியும், அதுல இண்டிகேட் பண்ணிருப்பாங்க ஸ்பெசிஃபையா these two are acting in the same line of action. But இங்க நீ அப்படி சொல்லலாமா? It is not acting in the same line of action. So இங்க வந்து two different line of action இருக்கு பாருங்க. So இங்க force இதனுடைய line of action எப்படி இருக்கும்? It is like this. And இந்த force உடைய line of actions எப்படி இருக்கும்? இந்த force உடைய action எப்படி இருக்கும்? It is like this. So these two lines of force does not coincide with each other. ஒன்னோட ஒன்னு இது coincide ஆகுமா? ஏதாவது ஒரு இடத்துல கிடையாது. ஏன்னா இவங்க இப்படி மூவ் பண்ணும்போது இவங்க எங்க மூவ் பண்ணிடுவாங்க? இப்படி வந்துருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? பட் இங்க அப்படி கிடையாது. It is acting in the same line of action. Okay, so இப்படி இருந்துச்சுனா நான் என்ன சொல்லலாம்? I can call this as a couple. Okay, so two forces that is equal and acting in opposite directions and at two distinct points, that means I can say that is couple. couple நாலே தமிழ்ல என்ன சொல்வீங்க? இரட்டை அப்படி சொல்வீங்க இல்லையா? so இத நான் என்ன சொல்வேன்? couple. And one more important point is these lines of action of force does not coincide with each other. புரியுதா? ஏன் coincide ஆகலங்கிறது புரியுதா? And next point is it does not have translatory motion. So bookல கொடுத்திருக்க next point என்னன்னா இதுக்கு translatory motion கிடையாது. That means what? So in this case, so since these two forces are equal, resultant force எனக்கு equal 0 ஆ இருக்கு. ஏன்னா ரெண்டே நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுது?
ஜீரோவா இருக்கு. ஸோ இது வேணும், இது உங்களுக்கு புரியணும்னா நீங்க கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும். சரியா? ஃபோர்ஸஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஜீரோவா இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு எங்கேயும் மூவ் ஆகாது. இந்த ஆப்ஜெக்ட்க்கு எந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்காது. பட் இன் கேஸ் இஃப் திஸ் ஃபோர்ஸ் இஸ் greater than this force, so 4 Newton and this is 3 Newton, if I found the resultant force for this, எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே? சோ அப்ப கண்டிப்பா என்ன அர்த்தம்? சோ எந்த இதுல உனக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் டைரக்ஷன் அதனுடைய டைரக்ஷன்ல மூவ் பண்ணிருக்கும். ஓகே? சோ இங்க வந்து என்ன சொல்றோம் நம்ம? இங்க அப்ளை பண்ணும்போது என்ன? இங்க எனக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ். சோ நான் மைனஸ் பண்ணனா எனக்கு இங்க என்னதான் வரும்? 0. ஃபார் எக்ஸாம்பிள் this is 4 Newton and 4 Newton. If I find the resultant force, that means F net, okay, so is equal to this F1 minus F2, that is nothing but 4 Newton minus 4 Newton, that is equal to 0. So here there is no translatory motion. எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பக்கம் ஜாஸ்தியா இருந்தாதான் எனக்கு ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ணும். But here there is no resultant forces, value is 0. So it does not have any translatory motion. But in our motion irukku enna appadina, this couple will produce the rotating force, rotating effect. இந்த couple எனக்கு இங்க என்ன பண்ணும்? rotating effect பாரு. so இந்த force எனக்கு இப்படி ஆக்ட் பண்ணுச்சுனா it will be in this direction, and இந்த force எனக்கு ஆக்ட் பண்ணும்போது it will be in this direction. so it will producing some rotating effect. யார் ப்ரொடியூஸ் பண்றா? couple. coupleனா என்னன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே? சோ இந்த மாதிரி கப்புள் உனக்கு இருந்துச்சுனா கண்டிப்பா அங்க என்ன இருக்கு? ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் இருக்கு, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருக்கு. ஓகே? சோ தட்ஸ் ஆல் அபௌட் தி கப்புள். சோ அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டா மக்கப் பண்ணாம ஈஸியா நீ புரிஞ்சு எழுதிடலாம். ஓகே? சோ எழுதிட்டு அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவா? it does not coincide with each other. தேர்ட் வந்து இதுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது. அதுக்கு ரீசன் மிஸ் சொல்லியிருக்கேன் உனக்கு. ஓகே? அண்ட் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் தான் இருக்காது. பட் என்ன இருக்கு உனக்கு? அங்க ஒரு rotating effect இருக்கு. ஓகே? சோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம பார்த்திருப்போம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு the turning effect of force அல்லது rotating effect of force நம்ம என்ன சொன்னோம்? the rotating effect of force about the fixed point is known as the moment of force அப்படினு சொன்னோமா? சோ அந்த moment of forceக்கு நம்ம வந்து வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சோம். ஓகே? சோ இங்க வந்து அதே மாதிரி நம்ம moment of couple கண்டுபிடிக்க போறோம். ஓகே? so moment of couple na என்னதா இருக்கும்? rotating effect of the couple. couple உடைய அந்த rotating effect. ஓகே? so அத நான் என்னன்னு சொல்ல போறேன்? moment of couple. எப்படி நம்ம moment of force சொன்னோமோ அதே மாதிரி இங்க ஒரு couple produce பண்ற rotating effect நான் என்னன்னு சொல்ல போறோம்? moment of couple. so இத எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அங்க வந்து moment of force நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? moment of force is equal to என்னன்னு பார்த்தோம்? so torque is equal to force into perpendicular distance. ஞாபகம் இருக்கா? so perpendicular distance between the fixed point and the line of action of force நம்ம பார்த்தோம். so இங்க அதே மாதிரி தான் பார்க்க போறோம். so moment of couple is equal to force. so என்ன force? இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோம். so one force is acting. so here one force is acting. okay? so ரெண்டுமே எப்படி இருக்கும்? வேற வேற மாதிரி இருக்குமா இல்ல ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்கும். so that is 3 Newton. example 3 Newton. so I can take that force value. okay? I have to consider the force value. so moment of couple is equal to force சரியா into perpendicular distance between இங்க நான் ஒரு fixed point என்னால சொல்ல முடியாது. நான் இங்க என்ன சொல்ல போறேன்? the between this the perpendicular distance between the line of action of forces. so line of action of forces னா இது இங்க பாருங்க, இந்த force உடைய line of action it will be like this. இந்த force உடைய line of action will be like this. so I want to find the perpendicular distance between these two line of action of forces. புரியுதா? டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? சோ இங்க வந்து அங்க வந்து நீ ஒரு ஃபோர்ஸ் தான் இப்படி தான் நீ அப்ளை பண்ணுவ. சோ அந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நீ மெஷர் பண்ணி perpendicular distance போட்டுட்ட இல்லையா? பட் இங்க வந்து என்னது? so two forces are acting. so we are going to find the perpendicular distance between the two line of action of forces. புரியுதாமா உங்களுக்கு? okay. so formula என்ன? so moment of couple is equal to force into perpendicular distance between the line of action of force. புரியுதாமா? line of action of force.
ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு சிம்பிள் எழுதலாமே. ஓகே, நம்ம எப்பவுமே ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் எழுதும்போது நம்ம சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம், மொமெண்ட் ஆஃப் கப்புள், அதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்க போறோம்னா m. ஓகே, ஸோ ஃபோர்ஸ், அதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்க போறோம் f into perpendicular distance between the line of action of force. Perpendicular distance நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல என்னன்னு கொடுத்தோம், d ன்னு கொடுத்தோம், இங்க s ன்னு கொடுக்கிறோம். d ன்னு கொடுத்தாலும் தப்பு கிடையாது, பட் இந்த டெக்ஸ்ட் புக் நமக்கு s ன்னு கொடுத்திருக்காங்க. we are following the same. so m is equal to f into s. ஓகே, so moment of couple வந்து என்ன சிம்பிள் எழுதுறோம், m is equal to f into s. so now I am going to find the unit. so you know unit என்ன எப்படி கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுக்கு யூனிட் கண்டுபிடிச்சா it will gives the unit for the moment of couple. so can we find that? so what's the SI unit for force? it's Newton. and SI unit for distance, இது எந்த ஒரு distance தான் நமக்கு குறிக்குது. so the unit of distance, unit of length is nothing but meter. okay, so moment of force நம்ம இதே தான் பண்ணோம். okay, so அப்ப அதுக்கு அதே யூனிட் தான். so m is equal to, so the unit of moment of couple is equal to, unit of moment of couple is equal to Newton meter in SI unit. okay, suppose if they ask to find the unit in CGS system, so CGS system na miss already உங்களுக்கு நடத்திருக்கேன். CGS is nothing but என்னன்னு பார்த்தோம், centimeter, and this one is gram, and this one is seconds. so CGS system of units la எழுத சொன்னாங்கனா, so how we can write that? so CGS system la the unit of force என்னன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே, நீங்க படிச்சுக்கோங்க. the unit of force in CGS system வந்து என்னன்னா dyne. ஓகே, இது ஒரு நியூ வேர்ட் தான் நீங்க கேக்குறது, dyne, dyne. ஓகே, and இது distance, அதாவது லெந்த்க்கு என்ன CGS systemல சென்டிமீட்டர்னு நம்ம மார்க் பண்ணுவோம். so சென்டிமீட்டர். so CGS systemல எழுதும்போது நான் என்ன எழுதணும், dyne சென்டிமீட்டர். இதே SI யூனிட்னா நியூட்டன் மீட்டர். ஓகே, புரிஞ்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு கன்வென்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். டைரக்ஷன் ஆஃப் கப்புள், ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா என்ன சைன் போடணும், கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்தா என்ன சைன் போடணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் பார்க்க போறோம். சோ உனக்கு வந்து ரொட்டேஷன் வந்து கிளாக்வைஸ்ல இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே, so the direction of couple அல்லது direction of moment of force அல்லது direction of couple எந்த இதுல இருக்குன்னா என்ன சைன் போடணும் அப்படின்னா மைனஸ். ஓகே, so இது ஆன்டி கிளாக்வைஸ்ல இருந்துச்சுன்னா, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க பிளஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணணும். ஓகே, so clockwise-னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம clock-னுடைய டைரக்ஷன்ல தான் 5, 10, 15 இந்த மாதிரி ரொட்டேட் பண்றது. ஆன்டி கிளாக்வைஸ்னா இப்படி பேக்ல ரொட்டேட் பண்றது. so அதுதான் clockwise, anti clockwise. so clockwise-னா மைனஸ் and anti-clockwise-னா plus. இப்போ உங்க மனசுல ஒன்னு தோணும், clockwise தான plus, நீங்க மைனஸ் போடுறீங்க அப்படி. so we should use like that, clockwise-க்கு மைனஸ். ஓகே, so எப்படி பாருங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, so it is rotating, we can consider it is rotating in a anti-clockwise. anti-clockwise-னா எப்படி ரொட்டேட் பண்ணுது, இந்த மாதிரி. so one force is acting like this and one force is acting like this. okay, so இது எப்படி மூவ் ஆகும், so it will be rotating in this direction. okay, so இப்போ நான் சைன் எப்படி இதுல பிளேஸ் பண்ணோம் அப்படினா, so we can use the right hand rule. so உன்னுடைய ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோ, அதை இப்படி நீ பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ்ல you place your right hand, and force உடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, இப்படி தான் force உடைய டைரக்ஷன் இருக்குல. so you crawl your fingers in the direction of force. இந்த force உடைய டைரக்ஷனுக்கு please crawl your fingers. அப்போ உன்னுடைய thumb finger பாரு, it is pointing out of the board, so I can say it is positive. okay, so நான் anti-clockwise direction நான் என்ன எடுத்துக்கலாம், it is positive. so இதே வந்துட்டு clockwise directionல வரைஞ்சு பாரு. so if it is clockwise, நீ இந்த டயகிராம் எப்படி வரைவீங்க, so it must be like this. so it is rotating in a clockwise direction. so இப்போ என்னோட சைன் என்னதா இருக்கும், we can use the, again we can use the right hand, and I am placing the fingers at the fixed edges. so இங்க இருந்து நான் என்ன பண்றேன், இந்த ஆக்சிஸ்ல, சாரி இந்த ஆக்சிஸ்ல நான் பிளேஸ் பண்றேன்.
இந்த ஃபோர்ஸ்க்கு நான் என்ன பண்றேன், இந்த ஃபிங்கர்ஸை கிரால் பண்றேன். கிரால் பண்ணும்போது என்னுடைய thumb finger எங்க இருக்கு? So I am crawling like this. My thumb finger is inside the board. It is indicating the negative. Okay? So clockwise la நீ உன்னுடைய finger crawl பண்ணி பார்த்தேனா your fingers is inside the board. So I can indicate as a negative. Okay? So இத வச்சு நீ வந்து அந்த positive negative வந்து நீ define பண்ணிக்கலாம். And next we can see some applications of the torque. So in the torque உடைய applications la first உங்க bookல கொடுத்திருக்கிறது gears. So gear உங்களுக்கு நல்லா தெரியும் gear cycle யூஸ் பண்றவங்களுக்கலாம். So it is a wheel, circular wheel. அந்த wheel பாத்தீங்கன்னா அந்த ring சுத்தி உங்களுக்கு இப்படி பல்லு மாதிரி இருக்கும். Okay? So இங்க என்ன நடக்குது? While I'm applying some forces, some torque is producing in this wheel. இல்லையா? So by changing the torque, I can easily change the speed of the wheel. நான் wheel உடைய speed என்ன பண்ணலாம்? ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். Okay? By applying some forces, நான் ஒரு torque produce பண்ணி அந்த wheel உடைய speed நான் change பண்ணலாம். Okay? And next one is, another one example they have given is seesaw. Okay? So seesaw பாருங்க. So consider this is a seesaw and here it is fulcrum, or I can say it is pivot, or it is one support. Okay? ரெண்டுக்கும் நடுவுல நான் வச்சிருப்பேன். So here if one person is sitting here and that person weight is 20 kg, and here another one person is sitting here, that person weight is 20 kg, and both are sitting at a distance of 4 centimeter and here 4 centimeter. So it is balanced because they are sitting ஒரு particular distance ல மூவ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க. That means same distance ல மூவ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க and both are having the same weight. So it is balanced. Okay? But இங்க ஒரு 10 kg person உட்கார்ந்திருந்தாங்கன்னா what happened? So இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபோர்ஸ் நல்லா கீழ கொடுத்துருவாங்க. So the seesaw will be in this position. இல்லையா? So இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இப்படி மூவ் பண்ணிருப்பாங்க. இவங்க இப்படி மூவ் பண்ணிருப்பாங்க. Okay? So this person is 10 kg and this person is 20 kg. And this distance again 4 centimeter. This distance is 4 centimeter because they did not change the distance positions. Okay? So இப்போ எனக்கு இந்த பாய் வந்து இவங்களை லிஃப்ட் பண்ண முடியுமா? So it is quite difficult. ஆனா என்ன பண்ணனா அவங்களால லிஃப்ட் பண்ண முடியும்னா this person has to move near the fulcrum. இவங்க என்ன பண்ணணும்? இந்த fulcrum நோக்கி கொஞ்சம் மூவ் பண்ணணும். So he has to change the position and he has to come here. So the 20 kg boy வந்து இங்க வந்துட்டான். Okay? So இங்க வந்துட்டான் அப்படினா என்ன ஆகுது? So less amount of torque is produced here. Okay? என்ன ஆகுது? A less amount of torque is acting on it. So இவங்க மூவ் பண்ணி வரப்ப இந்த distance என்ன ஆகுது? கம்மி ஆகுது. So it is, consider this is 2 centimeter, or I can say உங்க bookல என்ன அர்த்தம் கொடுத்திருப்பாங்கன்னா the line of action of force is decreased. So here one line of action is acting, here one line of action is acting. So இவங்களுக்குள்ள ஒரு distance இருந்திருக்கும். But since the person is moved near to the fulcrum, this distance has reduced. Okay? The distance என்ன ஆயிடுச்சு? எனக்கு reduce ஆயிடுச்சு. So only less amount of torque is applied there. So this person can easily lift this 20 kg person up. புரியுதா? So இவங்க distance கொஞ்சம் மூவ் பண்ணாங்கன்னா இவங்களால ஈஸியா என்ன பண்ணிர முடியும்? அவனை தூக்கிட முடியும். Okay? And next one is, next example they have given as steering wheel. So steering wheel னா என்ன உங்களுக்கு தெரியும்ல? So நம்ம கார் பஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். So with that small wheel I can produce some torque to the wheels of the cars or on the respective vehicles. இல்லையா? So அந்த wheel நான் rotate பண்ணும்போது எனக்கு இந்த wheel வந்து இந்த direction போகும். So இங்க change பண்ணா இந்த wheel இந்த பக்கம் போகும் இல்லையா? So by rotating the small wheel I can produce some torque to the wheels with a less effort கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் எஃபர்ட்ல நான் என்ன பண்ணலாம்? I can produce some torques to the wheels. Okay? So these three are the examples for the torque. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல அந்த பெல் ஐகானை கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you students.